ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதேவ ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். செம்ம சீனுமா 11ஆம் நாள் காலை அப்படின்னு சட்டசபை திறக்குது. சரசரன்னு எல்லாரும் உள்ள வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்தாங்களா, ஆரம்பிச்சாக பாருங்க. டக்குன்னு எதிர்கட்சி தலைவர் அவர்களே எழுந்து நின்று நீங்கள் பேசலாம் அப்படின்னு சபாநாயகர் சொன்ன உடனே நீங்கள் ரெண்டு பக்கமும் தராசை பிடிச்ச மாதிரி முள் இந்த பக்கம் போகாமல் அந்த பக்கம் போகாமல் கரெக்டாக கொண்டு போறீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் அவங்க ஆதாரம் இல்லாமல் அடிச்சடிச்சு விட்றாங்க. ஆனால் நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் வெளியில் அது ரீல்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு எண்டு கார்டு இல்லையா அப்படின்னு கேட்கார். இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் வந்து நீங்கள் லைவில் எல்லாமே போயிட்டுருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை இப்போ வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறீங்க. ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அப்படியே ஐயா எனக்கு ஒரு டவுட்டு, அதை நீங்கள் கிளியர் பண்ணிதேடான்னு கேட்டார். என்ன டவுட்டு? இந்த மேசை மேலே ஏதோ கோப்பு இருக்கா, அந்த கோப்புக்குள்ளே ஏதோ இது இருக்கா, திறக்க வச்சாதியே, அப்புறம் நாங்கள் நேரம் திறப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு எது நல்ல நேரம் இருக்கா, எப்போ திறப்பிய சடக்குன்னு திறந்து விடுங்க அப்படின்னு உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிற ஆசையோடு இருக்கேன்னு கேட்கார். நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரர் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படியே ஆதவர்ஜனா எழுந்திரிச்சு சொன்னார், இதுக்கு கோப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வரல, அதனால் ஐயா சொன்னது, எங்கள் ஐயா சொன்னது அவருக்கு முழுசுமாக தெரியலை. அதனால் அவர் நேரம் வரும் பொழுது சடக்கென்று திறந்து படக்கென்று எல்லாத்தையும் எடுத்து நடவடிக்கை எடுப்பார் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லிட்டு குத்த வச்சிட்டார். நம்மளுடைய மூத்த உறுப்பினர் ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு முன்னாடி சொன்னார், நாங்கள் வந்து முதலமைச்சர் சொல்லும்போது நாங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம்னு. நீங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம் தான், ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஒவ்வொரு தலையிலையும், முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணி சரி, வெள்ளை வேறிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. இதை யாரும் வந்து அவர் சொன்ன அர்த்தம் அன்னைக்கு அவைக்கு அவர் வரல, அது அவருடைய ப்ராப்ளம். அது அவைக்கு வராத பொழுது அவர் சொன்னார், மாண்புமிகு கொறடா சொன்னார், ஆதாரம் இருக்கா. நிதித்துறை அமைச்சர் பார்க்கும் பொழுது, அவர் கேட்கும் பொழுது, எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வரல. அவர் என்ன இப்படி ஏதாவது இடக்க முடக்கா போய்கிட்டு இருக்கு, என்ன செய்யலாம்? டக்குன்னு நினைச்சாரு, நீங்க 25 வருஷமா ஆட்சி பண்ண அது பண்ண இது பண்ண நேரலை விட்டீங்களா? நாங்கள் விட்டுருக்கோம்ல நேரலை, எங்க சாதனை இது அப்படின்னு அப்படியே புலங்காயுதம் அடையிற மாதிரி ஒரு பதில் சொல்றார். இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பாடினாங்க, பாராளுமன்றத்திலே பதவி இருக்கும் பொழுது எங்களுடைய எந்த கட்சி தலைவரையும் பத்தி வந்து உறுதிமொழி எடுக்கல.
அவரை பத்தி பேசிதான் வந்து உறுதிமொழி எடுத்தாங்க. பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டுடைய புகழ் பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ பேசல. ஒவ்வொரு எம்பியும் போய் யாரை பத்தி வந்து பதவி பிரமாணம் பண்ணாங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த அவை உறுதியாக சொல்றோம், நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. அதாவதுங்க எங்க ஆட்சியை புகழ்ந்து புகழ்ந்து எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க. நீங்க என்ன சோசியர் கீசியர்னு பேசுறீங்க, இதெல்லாம் தப்புங்க, அப்படி பேசக்கூடாதுங்க அப்படின்னு ஆனந்த் ஐயா இந்த பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேள்வியே சொல்றார். ஜோசியர் என்ற வார்த்தையை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நேற்று மார்க்கெட்டில் ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்குறதில்ல, லைவை அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றதை நான் என் மனைவி என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருந்த பயம் எல்லாம் போய் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு புள்ள இருக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர்ன்றதை அவர் அந்த பெரியவர் சொன்னார். இது உண்மை சம்பவம். இதை நான் மாண்பு பேரவைத் தலைவர்களே இவர்கிட்ட நான் அமைச்சர்கிட்ட காலையில் வந்த உடனே நான் இதை சொன்னேன். ஆனால் திடீரென்று எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசினார். லைவை உண்மையாகவே தமிழ்நாடுல முதல்ல தைரியமாக எங்கள் தலைவர் தான் லைவ் அனுமதிச்சிருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சு. எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, நாங்கள்லாம் அரசியலில் பாலபடத்தை 10 வருஷமாக படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். மஞ்சள் கலர் துண்டை போட்டுட்டு எதுக்காக ஒரு தலைவர் அங்கிட்டுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியாதா? குறிப்பாக மஞ்சள் கலர் துண்டு அப்படிங்கிறாருங்க. ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனங்களும் செய்ய தெரியும், எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது எல்லா துறையிலும் எடுத்துகிட்டு வருது. எல்லா துறைகளிலும் அந்தந்த துறையில் எங்கெங்கெல்லாம் வயலேஷன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் விதிமீறல் இருக்கோ, அதுக்கான சட்டப்பூர்வ நடக்கிற வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு தான் வருது. அதனால நாங்கள் ஏற்கனவே இந்த ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டி பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டோம். அப்படியே மஞ்சள் துண்டுன்னு சொன்ன உடனே உடன்பிறப்புகளுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு, காய்ச்சி பூச்சின்னு கத்த இந்த பக்கம் சமண உட்காருங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்காருங்க, அமைச்சர் உட்காருங்க அப்படின்னு அவர் இது பண்ண இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் உட்கார சொல்ல, அப்புறமேட்டு டப்புன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், கேள்வி நேரத்தை முழுமையாக நாங்கள் லைவ் பண்ணது நாங்கள் தாங்க ஆரம்பித்தோம், ஏங்க வரலாறு தெரியாமல் திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கிய, ஆனால் நீங்கள் இப்போ கேள்வி நேரமாக நடத்துறியே அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போடுறார். ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட்டு நீக்கியிருக்கீங்க. ஜோசியங்கிற பார்த்தவொன்னு தப்பான ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் திமுக ஆட்சியில் தான் முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்றைக்கி இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று நீங்கள் லைவ் உட்காருங்க. அப்படியே பிரபாகர் ஐயா சொல்கிறார், ஜேசிடி பிரபாகர் ஐயாக்கு அதெல்லாம் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கொஞ்சம் அப்படி ரத்தன சுருக்கமாக சொல்லாமல் அப்படியே நீண்டுக்கிட்டே இழுத்துக்கிட்டே போகிறதுனால டயம் அது வாட்டுக்கு சர்ன்னு இழுத்துக்கிட்டே போகாது. பாசி வேறு கிருட்டுன்னு வருது. பல பேர் சுகர் பேஷண்ட் வேறு இருக்காங்க. நேற்று வேறு எல்லாரும் வெரைட்டி ரைஸ் வேறு போட்டதாக நல்ல ரைஸ் போடுதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஓடுது, என்ன செய்ய, நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு சமாளிக்கார். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி நேரத்தை எடுக்க முடியாத நிலைமை அரசு இருக்கு என்பதை நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஏற்கனவே நடக்கின்ற எல்லாவற்றையும் வெளியரங்கமாக உங்களுக்கு தெரியும், எத்தனை கேள்வி அனுப்பியிருக்கிறோம், எத்தனை பதில் வந்திருக்கிறது. அந்த கேள்வி நேரத்தை நடத்த முடியாத நேரத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்களை எல்லாம் இங்கே கேள்விகளாக கேட்டு கூட பதில் பெற முடியுமா என்று பார்க்கின்ற முறை இங்கே கடைபிடித்து வருகின்றோம். எனவே கேள்விகளை பெறுவதில் கால தாமதம் இருந்தாலும் கூட இப்போது பதில் வரப்பெற்றிருக்கு. நேற்று முன்தினம் கூட அறிவித்திருக்கிறேன். 10 கேள்விகளுக்கு பதிலாக 5 கேள்விகளாக எடுத்துக்கொள்கிறோம் என்று நான் அறிவித்திருக்கிறேன். ஒரு சட்டசபையை எப்படி நடத்தணும் அப்படின்னு முன்னக்கூடி எல்லாம் சொல்லிடுவாங்க. கேள்வியை கொடுத்தா பதிலை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு ஓகே இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பாருங்கள், சினிமாவில் மாதிரி நீயா நானா அப்படி கேள்வியை போடு, பதிலை போடு, அதை போடு, இதை போடு அப்படின்னு கொண்டு போய் ஒரு பரபரப்பாக இன்னும் பாட்டு ஃபைட்டு தான் வைக்கணும் போல் இருக்கு அப்படிங்க.
நீங்கள் சொல்வதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. நேரலை நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்விகள் எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர் அப்போ இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. இப்போது நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்ணுறீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். லைவ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் நீங்கள் நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் எல்லாமே அங்கே வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்கே போய் கொண்டிருக்கிறது. நான் எதுவும் சேலஞ்செல்லாம் பண்ணல. நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும். யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசல. நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்படியே ராஜ்மோகன் என்சார் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் அதை அரைகுறையாக விட்டுருதியே, அதை முழுமையாக கொண்டு வருது நாங்கள் தான் கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பையில் சொல்லிட்டீங்களா. இனிமேல் முழு மூச்சை எங்கள் ஐயா அதை எடுத்து ஓப்பன் பண்ணி இன்னும் என்ன நடவடிக்கை பண்ண போகிறாரு தெரியலையே சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது லைவை பற்றி சொன்னார். உண்மைதான். அவங்க வந்து நேரலையை வந்து கடந்த ஆட்சியில் மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணா மு க ஸ்டாலின் ஆட்சியில் அதை தொடர்ந்தாங்க. ஆனால் ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இல்லாமல் முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில் தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் பிறகு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி, அது வந்து ஒரு விஷயம் வந்து வந்தால் கூட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உடனே தொலைபேசியில் அழைத்து அது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லுவார். இந்த மாமன்றத்தில் ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதே ஒரு சுட்டி காமிச்சார். அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்னேன், அவர் ஆதாரத்தை எடுத்துட போறாரு அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமாக இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். அப்படியே ஓபிஎஸ் எழுந்துச்சு இங்க இருங்க, ஒருத்தர் கேள்வி பதில் சொல்லணும், அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இருந்துச்சா நீங்கள் 4 பேர் குய்யோ முறை சர்ரு நெந்திக்கிய சபாநாயகர் ஐயா இந்த பக்கமே தான் பார்க்கறே தவிர்த்து அந்த பக்கம் பார்க்க மாட்டேங்காரு. அப்புறம் வந்து உட்காருங்க உறுப்பினர் உட்காருங்க நான் பேசுகிறேன் உட்காருங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கடுப்பாகிறார். சின்ன கருத்தை மட்டும் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நீங்கள் தலைவர் காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் காலத்தில் அம்மாவுடைய காலம் வரை நீங்கள் இந்த சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறது. இதுக்கென்று தனி விதி இருக்கிறது, மரபு இருக்கிறது. எல்ஓபி அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அவர் எல்ஓபி என்பவர் அமைச்சர் அளவுக்கு எந்த அளவுக்கு கேபினெட்டில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எல்ஓபி அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. எல்ஓபி நீங்கள் அழைக்கிறீர்கள், அவர் பேசி கொண்டு இருக்கிறார். சடார்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ள கூறுறார், உங்கள்கிட்ட அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அப்படியே சமாளிக்கணும்ல. அதான சபாநாயகர் சமாளிக்கார். என்ன அப்படின்னா முதலமைச்சர் பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் இடத்துல டக்குன்னு அமைச்சர்கள் இருந்துச்சு அந்த இடத்த ஃபில் பண்ணணும். அந்த கேப்பை ஃபில் பண்ணால் தான் அது சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தொய் விட்டு போயிடும். அப்புறம் யாராவது உள்ளே வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ரீதிக்கு சொல்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி பேசுகிற போது மந்திரி சபை என்பது ஒரு கூட்டு முயற்சி. அங்கே இருக்கக்கூடிய எந்த அமைச்சராவது இருந்து மாண்புமிகு முதலமைச்சருக்காக பேச வேண்டும். அப்படி பேசாவிட்டால் அங்கே அமர்ந்திருப்பது அர்த்தம் இல்லாமல் போயிடும். இருங்க இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு அளித்திருக்குன்னு அதே போன்று தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அன்றைக்கு அளிக்கப்பட்டு சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்னது இல்லை, நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்தை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். அப்படியே மானிய கோரிக்கை, மின்சார மானிய கோரிக்கை பேசிக்கிட்டே இருந்தால் அந்த கோரிக்கை பற்றி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. அப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு நிர்மல்குமாரை அந்த பக்கம் பார்த்து கரூருன்னு நம்ம சொல்ல, அவர் அந்த பக்கம் இருந்துச்சு இன்னும் 2 வார்த்தைகள் சொல்ல கப்பன்னு மத்தியான நேரம் அப்படியே அந்த சோத்தில் சாம்பாரை ஊற்றி தயிரை ஊற்றி பிணைஞ்ச மாதிரி கப்புன்னு ஏறுது மேலாக்க. நிறைய இடத்துல மின்சார தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கான தளவாடங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும், இந்த மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட பாடம் நம்ம ஒரு நிமிஷம் விளக்கணும்னு காட்டுறோம். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்மன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினச்சேன், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் 2021 உட்காருங்க 2021 இங்கே பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்வீங்க, நீக்கிட்டீங்களா? அவர் சொல்லுவார், நீங்கள் நீக்கிடுவீங்க. அவர் சொல்லுவார், நீங்கள் நீக்கிடுவீங்க. ஆனால் அது வெளியில் ரீல்ஸாக ஓடுது. இப்போ அவரை நாங்கள் இந்த மாதிரியான டமார் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் டுமார் ஒத்துக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்கறலாம். எதிர்கட்சி தலைவர்
சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல எதிர்கட்சி எனக்கு பேச மாண்புமிகு மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்லை மாண்புமிகு நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். இப்படி இவர் சொன்னோன்னா அங்கிட்டு இருந்து அவர் சொல்றாரு இந்த பாத்ரூம் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார் போலுக்கு. சடக்குன்னு ஒரு காக்காரு பாத்ரூமா பார்க்கறதுக்கு ஒரு அமைச்சர் வச்சிருக்கீங்களா நீங்க? உங்க வாயிலாக நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்னு கூட்டப்படுறாரு. அப்படியே சபாநாயகருக்கு இருக்கவும் முடியல, எந்திக்கவும் முடியல, திணறாரு மனுஷன். இப்படியா வந்து மாட்டுவேன் நானு அப்படின்னு. எதிர்கட்சி தலைவர் நீங்க மட்டும் இல்லைங்க, எதிர்க்கட்சி தலைவரை பேச அனுமதிச்சிருக்கேன். அவர் பேச அனுமதிக்க நீங்களே அதை அப்டேட் பண்றீங்களா? அவர் பேசுறத நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க தலைவர் அவர்களே. இப்போ தமிழ்நாட்டில் யார் கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். டப்புனு செந்தில் பாலாஜி இருந்துச்சார். இந்த பாருங்க, எங்களுக்கும் பேச தெரியும், 1க்கு 4 பேச தெரியும் சொன்னோன்னா அது விடுங்களேன். அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு வந்திருக்காங்க. ஏங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்க நாங்கள் வந்தோம் அப்படின்னு கோவப்படுதாரு செந்தில் பாலாஜி. அப்படியே சபாநாயகரை வச்சிரு வாங்க அப்படியே மாற்றி வாங்க அப்படின்னு சொல்லி தன்னை கட்டி கூட்டு போறாரா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை நானும் பதில் சொல்லிட்டேன். இருங்க, அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையிலேயே ஏறத்தாழ 122 துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய வெள்ளை அறிக்கையில் நீங்களே தெரிவித்திருக்கின்றீர்கள். அதற்கு 5,066 கோடி ரூபாய் செலவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று சொன்னீர்கள். ஆகையால் கடந்த 5 ஆண்டுகளில் மின் உற்பத்தி அதிகரிப்பதற்கு அதற்கான புதிய திட்டங்களையும் புதிய மின் உற்பத்திக்கு ஏற்ப மின் விநியோகத்திற்கான வழித்தடங்களையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குவதில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சியில் மிக சிறப்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. டப்புனு எஞ்சார் உதயநிதி ஐயா எதிர்த்து, ஐயா பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் திமுக காருங்க 59 பேருக்கு கார் வேண்டாம். நீங்கள் கடன் வாங்கி கார் கொடுக்க வேண்டாம், நாங்கள் அதை ஓட்டவும் வேண்டாம். நீங்கள் காரை வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது அதுக்கு நல்லதுக்கு பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கார் வேண்டாம்ன்ற முடிவு எடுத்திருக்கோம், அதை உங்ககிட்ட சொல்லிட்டோம்ட்டார். நேற்று முன்தினம் அரசு அறிவிச்சிருக்கிறது, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. அதில் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசில் சபையில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எப்படா இதை சொல்லலாம்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் கையை பணிஞ்சுக்கிட்டு இருந்தோம். தடக்குன்னு எல்லாருக்கும் கார் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரே முதல்வர்னு. நீங்களும் அதை தான் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் நினைச்சே தான் சொல்லியிருக்கீங்க. அதனால யார் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இந்த கார் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. ஆதவர்ஜுனா சொல்றார், இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்ல. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க.
இது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்துல யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்ல. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ சொன்னாரு, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் வந்து ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல. அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களோட முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது வந்து உடனே இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும், அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் பங்களா கொடுக்கலாமான்னு கிடையாது. இது வந்து ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். தடக்குன்னு தளி ராமச்சந்திரன் அடிச்சார்லா. இந்த கார் வேண்டாம் தான், இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இன்னொரு கார் இருந்தாலும் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அவருக்கு 2 மனசா இருக்கு. இந்த கெத்தா போனோம்னு சொன்னார்களுக்குல்ல, இப்போ கடைசியில் கெத்து போய்க்கும் போட்டிருக்கு. அதனால அந்த மாதிரி யோசிக்கார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சொல்ல வைக்கிறேன், பேசி முடிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார் சொல்லிட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்கள் பணி செய்வது என்பது மிக அவசியமான ஒன்றுதான். அவர்களுக்கு கார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கார் வந்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைவதற்கும், இப்ப என்னுடைய தொகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்துல பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்ட எல்லாம் கார் இருக்கு, இப்ப எனக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு, எங்க கட்சியிலேயே 2 பேருக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் கேட்பேன், போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிதியா? கருணாநிதி ஐயா சேர்மன்களுக்கெல்லாம் காரை கொடுத்து போய் அங்கே போய் பண்ணி எல்லாம் மக்கள்கிட்ட போங்கயான்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. இப்போ எம்எல்ஏ கொடுத்தா எம்எல்ஏ ஜனம் போவாங்கல்ல, போய் பார்ப்பாங்கல்ல, அதை போய் வேணாங்கிறியா அப்படின்னு சாதகான் ஐயா காருக்கு சப்போர்ட் பண்றார். அமைச்சர் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கார் தேவைங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்பெல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படிதான் இருந்தது. அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதா பண்ணலாம். இந்த வாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஏன் கார் வேணாம் அப்படின்னு சொல்கிறோம்னா, விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ண மாட்டேங்காங்க முழுமையாக அப்படின்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. மழை பெய்யல, தண்ணியில் பயிரெலாம் கருகுது, பாவம் இது அவங்களுக்கு அதில் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் கார் வேணாமுங்க. தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் தப்பாக அர்த்தம் கண்டுபிடிக்காதீங்க அப்படின்னு ஏவா வேலையா டக்கு முடக்கு இல்லாமல் கரெக்டாக பேசுதார். அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தான் அனௌன்ஸ்மெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஆமா, நாங்க சொல்றோம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் சொன்னா எல்லாம் சேர்த்து தான் சொல்லிருக்கீங்க. ஆமா, எங்க கட்சி தலைவர் சொல்றாரு ஏற்கனவே வந்து அரசாங்கம் கடன் பட்டு இருக்கிறது, விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யல, இப்படிப்பட்ட நிலையில நமக்கு கார் வேணாம் அப்படின்னு எங்களை அறிவுரை சொல்றாரு. அதனால திமுக சார்பா இருக்கிற 59 உறுப்பினர் தான் நாங்க எங்களுக்கு வேணான்னு சொல்ற மொழிய, அந்த பத்திர வேணாம் நீங்க வாங்காத அப்படின்னு நாங்க சொன்னோம். என்னோட துணைத்தலைவர் அதான் சொன்னார். அதை புரிஞ்சிக்காம அரசியல் பண்றீங்க இதுல என்ன அரசியல் இருக்குது? ஒண்ணு. ரெண்டாவது, 59 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் வீடு கொடுத்திருக்கிறாங்க. கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிற பொழுது அவர் அமைச்சருக்கு இணையானவர்கள் என்று அமைச்சருக்கு என்னென்ன வசதியோ அந்த வசதி தராங்க. இது அரசாங்கம் போட்டிருக்கிறது. நீ நானும் பார்த்துல அது புரோட்டோகால். அது அந்த புரோட்டோகால் அப்புறம் அரசாங்கம் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அரசாங்கமே கொடுத்துட்டு குறை சொன்னா என்ன அர்த்தம்? தடக்குன்னு நேரு ஐயா வந்து எந்திரிச்சு ஒரு விஷயத்தை சொன்னார். ஏன் கலைஞர் ஐயா யூனியன் சேர்மனுங்களுக்கெல்லாம் கார் கொடுத்தாருன்னா,
அவங்களுக்கு அந்த யூனியனாக போகணும். ஒரு யூனியன் இங்கே இருக்கும், ஒரு யூனியன் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். பசை பிடிச்சி போய் அந்த செக்குக்கெல்லாம் கையெழுத்து போடணும், அந்த வேலை இருக்குது. அதனால் வேமா போயிட்டு வையா அப்படின்னு கலைஞர் ஐயா கொடுத்தாரு. ஆனால் கௌரவத்துக்கு தானே எம்எல்ஏவுக்கு கார் கொடுத்தா அவர் சும்மா அப்படியே போயிட்டு எதுக்கு காரு அப்படின்னு கேட்காரலாம். பழம்பெரும் ஆள் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கான். சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார், சேர்மனுக்கெல்லாம் தலைவர் கலைஞர் கார் கொடுத்தார். சட்டமன்ற உறுப்பினருடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சியிலே தலைவராக இருக்கிறவருடைய பணி வேறு. அவங்க நேரடியாக ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று பார்க்க வேண்டும். கொஞ்சம் தயவு செய்து சொல்றேன், கொஞ்சம் கேளு தம்பி. உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொஞ்சம் இருங்க. காரு எங்களுக்கு வேணான்னு சொன்னதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க. கொடுத்தேன்னு சொல்றாரு. ஒரு உள்ளாட்சி துறையில சேர்மனா இருக்கிறவரு, 30 பஞ்சாயத்தை பாக்குறவரு, 30 பஞ்சாயத்தை நிர்வாகத்தை பாக்குறவரு. சார், செக் பவர் உங்களுக்கு இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கா? உள்ளாட்சி பிரதி தலைவருக்கு செக் பவர் உண்டு. எனவே நீங்க உள்ளாட்சி தலைவர் கொடுக்குறோம். எல்லாரும் இப்படி கார் வேணும், கார் வேண்டாம், அது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்படியே போயிட்டு இருந்தா நல்லா இருக்காதேன்னு சேகர் பாபா ஐயா யோசித்தாரா நம்மளுக்கு தெரியல. எந்திரிச்சு பாருங்க, என்னென்ன தலைவர்களுக்குன்னு ஒரு ஐகானிக் இருக்கு. தமிழ்னா கலைஞர் ஐயா அப்படின்ற மாதிரி, சத்துணவுனா இப்படி. அதே மாதிரி காலை உணவுனா நம்ம ஸ்டாலின் ஐயா தான். எல்லாம் முடிஞ்சு வச்சு உட்காருங்க, டப்பு உட்காந்துடலாம். நூற்றாண்டு பலகண்ட தமிழ்நாட்டில் அழிக்க முடியாத பெயர்கள் ஆயிரம் உண்டு. பகுத்தறிவு என்றாலே தந்தை பெரியார், தமிழ்நாடு என்றாலே அறிஞர் அண்ணா. எங்கெல்லாம் தமிழுக்கு முடிசூட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் 60 ஆண்டு அரசியல் சரித்திரத்தை தன் ஆள்காட்டி விரலசையில் வைத்திருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் காலையில் பசியாரும் ஒவ்வொரு சோற்றுப்பருக்கையிலும் திராவிட மாடலுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெயர் சொல்லும். இதோ அடுத்த தலைமுறையை நோக்கி 80 ஆண்டுகள் கொள்கை முடங்கும் திசையில் எல்லாம் எங்கள் இளம் தலைவர் உதயநிதி அவர்களுடைய பெயர் இருக்கும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அப்படின்னு ஆரம்பிக்காரு நத்தம் விஸ்வநாதையா. எல்லாருக்கும் பகீர்னு ஆயிப்போச்சு. என்னடா அவங்க பாட்டா பாடுனாங்க, இவர் திருக்குறளை தூக்கிட்டாரு, இன்னும் எல்லாம் திருக்குறளா வரும் போல் இருக்க அப்படின்னு சொல்லும் போது சபாநாயகர் ஐயா முகத்துல மட்டும் பல்ப் எரியுது. பரவாயில்ல, நம்மளை திருக்குறளை வச்சு சந்தோஷப்படுத்துறாப்ல, நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கார். நானும் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ சட்டமன்ற பேரவைத் தலைவர்களை பார்த்திருக்கிறேன். சமீப காலங்களிலே 25-30 வருடமாக பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்கள் நேருக்கு நேர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இவ்வளவு ஜனரஞ்சகமான பேரவைத் தலைவரை அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற அன்போடு அரவணைத்து, அதே நேரம் இங்கே தட்டி அங்கே கண்டிக்க வேண்டிய இடத்திலேயும் கண்டிப்பு, அதே போல அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுகின்ற வகையிலே சிறப்பாக சலுகையும் கொடுத்து உரிமையும் கொடுத்து இங்கே கட்டுப்பாட்டையும் காத்து இந்த சட்டப்பேரவையினுடைய மாண்பை காப்பாற்றி வருகின்ற அருமையான நமது சட்டப்பேரவை தலைவர். அதுவும் சொன்னா நம்மள உண்மையிலேயே உங்களுக்காகவே வள்ளுவர் சொல்லியிருப்பார் உலருக்கு, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தவர் கோடாமை சான்றோர் கணின். அந்த இன்னும் ஒரு நூல் கூட மாறாமல் அப்படியே நிச்சயமாக எந்த பக்கமும் சார்ந்திடாமல் உங்களுக்கு நியாயம் என்று தெரிகின்ற வகையிலே சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனக்கு அனுமதி அளித்திருக்கிற உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இதுவரைக்கும் தர்பார்ல நம்மளோட இணைஞ்சு பயணிச்சு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிங்க, சந்தோஷம். இதே மாதிரி அடுத்த தர்பார்லையும் நீங்க காத்துருங்க, உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அடுத்த தர்பார்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே.